ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி டூ ஃபேன்ஸ். இந்த வீடியோவில் வந்து அகத்தியா அந்த படத்தோட டீசர் தான் பார்க்க போகிறோம். அகத்தியா வந்து ஜீவாவோட படங்க. ஜீவா பிளாக்னு ஒரு அற்புதமான ஒரு படம் வந்து நமக்கு கொடுத்தாரு. அவருடைய கடைசி படம். ஐ மீன் கடைசி படம்னா முன்னாடி வந்த படம் அவரோடது. கடைசி படம்னா நீங்கள் கடைசி படம்னு நினச்சிக்காதீங்க. இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆனது பிளாக். செம்மையான ஒரு படங்க. செம்ம ஸ்க்ரீன் ப்ளே, செம்ம ஸ்டோரி லைனு. அது அவங்க படமாக்கான விதமே வந்து அற்புதமாக இருந்ததுங்க. கொஞ்சம் அப்படி பிசுறு தட்டியிருந்தால் படம் க்ளோஸ். அப்படிப்பட்ட ஒரு கதையை எடுத்து நமக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த படக்குழுவுக்கும் நம்ம பாராட்டுகள் தெரிவித்து தான் ஆகணும். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவருடைய அடுத்த படம் அகத்தியா. இந்த படத்தில் வந்து ஜீவா, அர்ஜுன், ராஷி கண்ணா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு. சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு போய்ட்டு ஒரு டீசர் பார்த்துட்டு வந்துடுவோம். இன்னொன்று மெயினாக ஒன்று சொல்லணுங்க. இந்த படத்தோட டேரக்டர் வந்து பா விஜய். அவர் வந்து இந்த மாதிரி இந்த பேய் படம் அந்த மாதிரி சேனல்லாம் நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நல்லா பண்ணுவார். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு தான் நினைக்கிறேன். வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். 1940 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்களால என்னென்னமோ சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. நமக்கும் இந்த ஓல்ட் ஸ்டோரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இருக்கு வீணா. அந்த ட்ரெயின் ஷாட் நல்லா இருக்கு. சம்பந்தம் இருக்கு. This is a very dangerous place. Get out of here. Yes. செம்மையாக கட் பண்ணியிருக்காங்க. அது Nereste pase si ale ale. இந்த மந்த்து லாஸ்ட்டில் வரப்போகுதுங்க, 31st. ஓகே, அந்த கோடா ரிவிஷன் அந்த ஷாட் வந்து வேறு சீன் தான். அதை அவங்க மெர்ச் பண்ணி நமக்கு ப்ரெசன்ட் பண்ணது நல்லா இருந்தது டீசரில். ஓகே, எல்லாரோட இதுவும் நல்லா இருக்குது. இந்த டீசரில் அந்த ஒரு ட்ரெயின் ஷாட் ஒன்று, அப்புறம் அந்த கோடாரி, இந்த மாதிரி நம்மளை வந்து பிரமிக்க வைக்கிற மாதிரி நிறைய ஷாட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு. இதுவும் வந்து பிளாக் மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகணும் ஜீவாவுக்கு. ஒரு 90s வந்து சாக்லேட் பாயாக இருந்தார், இப்போவும் ஒரு சாக்லேட் பாய் தாங்க அந்த மாதிரி. ஸோ இதுவும் அவருக்கு வந்து ஒரு வெற்றி படமாக அமைஞ்சு அடுத்த ஒரு கட்டத்துக்கு அவர் முன்னேற்றணும். அப்படி ஒரு படமாக அவருக்கு அமையணுன்ற ஒரு வாழ்த்துக்களை போட்டு டீசர் வந்து முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்போயே நான் வந்து இது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க. இப்போ தான் அதுக்கு டைம் வந்தது, பண்ணிகிட்ருக்கேன். பா விஜய் அவர் வந்து ஒரு இந்த மாதிரி மிஸ்ட்ரியான ஒரு ஸ்டோரி எடுத்து அதில் கொஞ்சம் அவருடைய டச்சை ஒன்று கொடுத்து நமக்கு ப்ரெசன்ட் பண்ணுவார். அது நல்லாயிருக்கும். யுவன் சங்கர் ராஜா அவருடைய மியூசிக்கலில் வரப்போகுது படம். டீசருக்கு வந்து அந்த ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறது அந்த பல்ஸை புரிஞ்சு மியூசிக் போட்டிருக்காரு. நல்லாயிருக்கு. படத்தில் மற்றவங்களோட ஆக்டிங்கெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு படம் பார்த்து தான் நம்ம சொல்லணும். 31st ரிலீஸ் ஆக போகுது படம். வாங்க போயிட்டு நம்ம படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத பற்றி பேசுவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பார்க்குறதுக்கு. பாய்.